தலைப்புச் செய்தி. திமுக முப்பெரும் விழா நடைபெறும் இடத்தில் இரு பெரிய நாற்காலிகள் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமருவார், மற்றொன்றில் கலைஞர் ஏஐ மூலம் கலைஞர் உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக முப்பெரும் விழாவானது தொடங்க உள்ள நிலையில் அங்கு இரு பெரிய நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான ருசிகர தகவலும் வெளியாகியுள்ளது. ஒன்றில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மற்றொன்றில் கலைஞர் ஏஐ மூலம் உரையாற்றுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. திமுக முப்பெரும் விழா நடைபெறும் இடத்தில் இரு பெரிய நாற்காலிகள் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமர்வார், மற்றொன்றில் கலைஞர் ஏஐ மூலம் உரையாற்றுவார் என்ற ருசிகர தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. இரு நாற்காலிகள் எதற்கு என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஏஐ மூலம் கலைஞர் உரையாற்றுவார் என்ற ருசிகர தகவல் வெளியாகியுள்ளது. திமுக முப்பெரும் விழா நடைபெறும் இடத்தில் இரு பெரிய நாற்காலிகள் வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் திமுக முப்பெரும் விழாவானது தொடங்க உள்ள நிலையில் இந்த ருசிகர தகவலானது வெளியாகியுள்ளது. திமுக முப்பெரும் விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இரு நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான ருசிகர தகவலும் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலோடு நமது மூத்த செய்தியாளர் ரஹ்மான் இணைகிறார். வணக்கம் ரஹ்மான் சார். தற்போது இரு நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுல ஏஐ மூலம் கலைஞர் உரையாற்றுவதாக தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த விழாவின் சிறப்பு அம்சம் என்னென்ன? சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் திமுக முப்பெரும் விழாவும் பவள விழாவும் கொண்டாடப்படுகிறது. அதற்காக பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு ஏராளமானோர் தற்போதே அங்கு குழும தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாகவே வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. அமைச்சர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. விழா நடைபெறும் இடத்திற்கு அமைச்சர்கள், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சியினுடைய பல்வேறு கட்ட நிர்வாகிகள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். அந்த இடமே விழாக்கோலம் போன்றிருக்கிறது. முப்பெரும் விழாவும் பவள விழாவும் ஒன்றாக நடத்தப்படுவதால் பெரும் மகிழ்ச்சியுடன் அங்கு திமுகவினர் திரண்டிருக்கிறார்கள். அந்த மேடையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் எல்லோருடைய கவனத்தையும் கவரும் வகையில் அங்கு இரு பெரிய நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய நாற்காலிகள், இரு பெரிய நாற்காலிகள் எதற்காக போடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் அது பலரது கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் அமைந்து விட்டது. அதில் ஒரு இருக்கையில் கலைஞரினுடைய படம் வைக்கப்பட்டிருக்கிறது, மற்றொரு இருக்கை காலியாக இருக்கிறது. இப்படி இரு நாற்காலிகள் திடீரென போடப்பட்டிருப்பது ஏன் என்கிற ஒரு கேள்வி எழுந்த நிலையில்தான் இந்த பவள விழா முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக கலைஞர் உரையாற்றுவது இடம்பெற இருக்கிறது. கலைஞர் மெய்நிகர் உரையாற்றுவார். விர்ச்சுவலாக ஒரு அவர் கலைஞர் பேடை பேச்சுக்கு பெயர் பெற்றவர். அவருடைய பேச்சை கேட்காதவர்கள் என தமிழகத்தில் யாரும் இருக்க முடியாது. தனது காந்த குரலால், தனது பேச்சாற்றலால் தமிழகத்தையே கட்டி போட்டவர் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞரினுடைய பேச்சு இந்த பவள விழாவிலும் முப்பெரும் விழாவிலும் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏ என்று நாம் சுருக்கமாக சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக கலைஞர் உரையாற்றுவது போன்ற ஒரு நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கிறது. அப்படி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உரையாற்றுவதற்கு வசதியாகத்தான் அந்த இருக்கைகள் போடப்பட்டிருப்பதாக நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரகுமான் சார்.